வணக்கம் சார், அந்த உங்களுக்கு மெக்கானிக். டுடே வந்து பார்த்தோன்னா ஹோண்டாயில் லேட்டஸ்ட் வர்ணா கொண்டு வந்திருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா வண்டியோட ஃபால்ட் என்னென்னு பார்த்தா ரன்னிங்கில் வண்டி ஆஃப் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தேன். நாமளும் வந்து பார்த்தோன்னா பிரேக் டவுன் போய் கட்டிட்டு வந்து இதில் செக் பண்ணதில் வந்து பார்த்தோன்னா வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 2 வருஷமாக ஆயில் சர்வீஸ் பண்ணலையே. கேட்டால் கிலோமீட்டர் வந்து நான் 10,000 கிலோமீட்டர் கூட இன்னும் ஓட்டலிங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ மூலிமா எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மினிமம் வந்து பார்த்தோன்னா ஒரு 11 மாதத்துக்கு ஒரு வாட்டியாக சர்வீஸ் பண்ணும், இல்லை ஒரு வருஷத்துக்காக ஒரு சர்வீஸ் பண்ணிடுங்க. இல்லை கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னா கட்டாயம் சர்வீஸ் பண்ணிடுங்க. கஸ்டமர் பாருங்கள் 10,000 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு 2 வருஷம் ஆகியும் நான் ஆயில் சர்வீஸ் பண்ணாமல் கேட்டால் கிலோமீட்டர் நான் 10,000 கிலோமீட்டர் ஓட்டலன்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் பாருங்கள் ஆயில் வந்து பார்த்தா தயிர் எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ற தயிர் கெட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் கம்பல்சரி ஆயில் வந்து சர்க்குலேஷன் ஆகாமல் இன்ஜின் வந்து சீஸ் ஆயிரும். அதனால் தயவு செஞ்சு உங்கள் வண்டியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆயில் சர்வீஸ் கம்பல்சரி ரெகுலராக சர்வீஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம டோட்டலாக வந்து பார்த்தோன்னா இந்த ஃபிஷ்ஷு, ரிங்ஸு, கனெக்டராடு, பேரிங் எல்லாம் டோட்டலாக வந்து நீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தோன்னா மேலே வந்து பார்த்தோன்னா ஹெட்டில் வந்து பார்த்தோன்னா வால்வு, ஸ்டெம் சீல், கைடு எல்லாமே நீட்டாக சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்ஜினில் வந்து ஃபிஷ்ஷு, ரிங்ஸு, கனெக்டராடு, பேரிங்கு, கனெக்டராடு கை எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டைமிங் கிட்டு வந்து பார்த்தோன்னா புதுசு போட போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா ஃபுல் டைமிங் கிட்டு செட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து இன்ஜின் வந்து ஃபுல் பேக்கிங் கிட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம டைமிங் கிட் நீட்டாக வந்து ஒரிஜினல் நீட்டாக வந்து ஃபஸ்ட் காப்பி தான் போட்டிருக்கோம், ஒரிஜினல் மேக்கு. அதனால் சொல்லிடுறேன், ஏன்னா ஒரிஜினல் ஹோண்டா இது இல்லை, ஃபஸ்ட்டு மேக்கு நம்ம டைமிங் கிட் மாற்றிருக்கோம். ரெண்டாவது வந்து ஜெரி கிட்டு அந்த வந்து பார்த்தோன்னா ஃபுல் கிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம், பேக்கிங் கிட்டு. இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஃபுல் சர்வீஸோடு 50,000 நாங்கள் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்தோன்னா 50,000 கஸ்டமருக்கு நம்ம கொட்டேஷன் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இதோட ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா 48 ரூபாய்க்கு நாங்கள் வந்து ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்கள் லாஸ்ட் இந்த வீடியோவில் காட்டுறேன். உங்கள் வண்டியும் லோ பட்ஜெட்டில் பண்ணித்தரணும், ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். எங்களால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வண்டி நான் ஷார்ட் பண்ணி காட்டுறேன். அதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். உங்கள் வண்டி லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்குன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரெகுலராக நாங்கள் எல்லா வண்டியும் நான் இன்ஜினியர் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கோம். ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணு.